வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் லாஸ்ட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஒன்று போட்டிருந்தேன். ஓகேங்களா? என்னுடைய லைஃப்பை பற்றி பார்ட் 2 போட்டிருந்தேன். இப்போ பார்ட் 3 பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? கடைசியாக வந்து நம்ம சென்னைக்கு வந்து இந்த மாதிரி நான் சம்பாரித்து ஒரு 900 800 நான் சம்பாரித்து என்னுடைய தேவையை நான் அதில் பூர்த்தி செஞ்சுக்கிட்டேங்கிறத நான் கடைசி பதிவில் சொல்லியிருந்தேன். அப்படியே நான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை செஞ்சு மாதம் ஆனால் தான் இந்த ஒரு 800 900ன்ற சம்பளத்தில் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து என் லைஃபு போயிட்டு இருந்தது. இங்கே எல்லாருக்குமே தெரியும், நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு ஒரு கனவுலாம் இருக்குது, நமக்குன்னு ஒரு லைஃப் அமையாதா, குடும்பம் அமையாதா அப்படின்னு சொல்லி நிறைய ஏக்கம் நிறைய அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது எங்கள் லைஃப்பில் வந்து எங்கள் குடும்பத்தில் எனக்கு அடுத்த ஆள் இருக்கும்போது இப்போ பெண்கள்னாவே பொண்ணு பார்க்குறது அந்த சாங்கியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு கால் இப்படி இருக்கிறதால எனக்கு அடுத்தவங்கள பார்த்துட்டு போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. அப்போ கடவுள்கிட்ட ரொம்ப அழுதுருக்கேன், நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையாதா கடவுளே, எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையாதா அப்படிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படியே லைஃப்பு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல லைஃபு கடவுள் என் வாழ்க்கையிலும் திறந்து வச்சார். இதோட பதிவு அடுத்த பதிவு கண்டிப்பாக அடுத்தலையும் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் மக்களே.